சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகளையும் மெட்ரோ ரயில்கள் இயக்கத்தையும் முதலமைச்சர் விஜய் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். ஹலோ ரிப்போர்ட்டர்ஸ், எல்லாரும் உள்ள வர்றீங்க, நடக்கிற பூரா அப்படியே ஷூட் பண்றீங்க. ஓகே? அத்தா என்ன பத்த அத்தா நில்லுமா நில்லுடா. அப்படியே ரைட் வா போவா. அண்ணே ஒரு நிமிஷம், ஒரு போட்டோ அப்படியே அடிச்சிரீங்களே, அடிச்சீங்க. ரெடி? போலாமா போலாம். ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமாண்ணே. இங்க பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. நந்தனத்திலிருந்து கிண்டி சென்ற முதலமைச்சர் விஜய் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். இதுவரைக்கும் எடுத்த போட்டோ பூரா போஸ்டர். ஓகே, இனிமேல் எடுக்க போறது பூரா ஆல் பத்திரிக்கை. எடு கொஞ்சம் லெஃப்ட் தெரியுங்க. ஐயோ நல்லா இல்ல, திருப்பி நில்லுங்க. என்னடா நீங்க ஓ லெஃப்ட்னா அங்கிட்டா இரு. தலைவா கொஞ்சம் அப்படியே ரைட் வா. ஐயோ ஏன் சென்டர்ல போய் நிக்கிற? ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லா முடிய போற ப்ராஜெக்ட் ஆய்வு பண்ண போறீங்களே, நான் பத்தி பேசினா தானங்களே என்ன பத்தி பேசுவாங்க. உங்களை பத்தி நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கேளுங்க அந்த பக்கம். விஜய் நீ ஒரு சினிமா தேவடியா? கர்நாடகா சிஎம் தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரவே முடியாதுன்னு உங்கள்ட்ட அலைபேசியில சொன்னாங்களே, அது தொடர்ந்து என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? ஆக்ஷன் எடுக்க கூடாது, ரியாக்ஷனும் காட்டக்கூடாது. யாரா அவ? இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு, டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா. காவிரி விவகாரத்தில் கர்நாடகாவில் தமிழ்நாடு முதல்வர் விஜயின் போஸ்டர் கிழிக்கப்பட்டிருக்கிறது. என் பேரை சொல்லியுமா திட்டினா? உங்க பேரை சொன்ன பிறகுதான் கிளி கிளின்னு கிழிச்சான். அது மட்டும் இல்லாம அங்க இருக்க நீர்நிலைகள்லாம் ஆய்வு பண்ண வாங்கன்னு சொல்லி உங்களை கூப்பிட்டார்ல, அது முக்கியமா இல்ல இப்ப இங்க ஆய்வு பண்றது முக்கியமா? கையெழுத்து போறதுக்கு மணிக்கட்டு கீழே வேலை செஞ்சா பார்த்தாதா? ஆனா அதுவும் வேலை செய்யல. இருக்கவே இருக்க கட்டவரல் மைய தேய்க்கிறோம், கைரேகை குத்துறோம், ஜிஓ பாஸ் பண்றோம். பிரச்சனைக்கு அப்பப்ப எந்திரிச்சு கடிதம் எழுதிட்டு திரும்ப தூங்க போயிடுவார். அவ்வளவுதான், அதோட அது அப்படியே கிடக்கும். இப்படி எல்லாம் கடிதம் எழுதுறதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஒன்றிய அரசுக்கு அந்த உண்மையான உணர்வு பூர்வமான அந்த அழுத்தத்தை கொடுக்கணும். எப்போ சார் அந்த அழுத்தத்தை கொடுக்க போறீங்க? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. கக்கா போயிட்டு கழுவாம வரானோ? ஆமா, நீ ஏன் அப்படி நடக்கிற? உனக்கு என்ன பைல்ஸா? இல்ல ஸ்டைல்ஸ். என்னடா ஏத்தனை இடத்துல இறக்கி இருக்கீங்க, ஏன் இப்படி என்ன அலக்கழிக்கிறீங்க? பாஸ் டான் ஃபார்மேட்டா சும்மா நாலு இடத்துக்கு போகணும் வரணும். பாஸ் உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? இதுவரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒண்ணும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றா. எதுக்கு இந்த மெட்ரோ கம்பெனி டிராமா இப்போ மூளை இல்லாத முதலமைச்சர் பண்ணிருக்காருன்னா அங்க 151 மெடிக்கல் சீட் நக்கிட்டு போயிடுச்சு, இங்க என்னடா வைப் பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். மனிதாபிமானம் தான் மாப்பிள. 151 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ சீட்டுகள் நம்ம தமிழ்நாட்டுல இன்று இழந்திருக்கு. ஏன் இழந்திருக்குன்னு கேக்குறீங்களா? கஷ்டப்பட்டு போராடிலாம் இழக்கல. வழக்கறிஞர், அரசு தரப்பு வழக்கறிஞர் யாரும் போய் வாதாடல. ஏன்னா ரீல்ஸ் எடுக்க போயிட்டாங்களான்னு தெரியல. ஒரு நாள் டிவிகே காரனா இருந்து பார், அப்போ தெரியும் என் வலியும் வேதனையும். டிஎம்கே காரங்க கிட்ட மிதி வாங்கணும், ஏடிஎம்கே காரங்க கிட்ட அடி வாங்கணும். எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. எங்க ஆபீஸ் வந்து பார், எவ்வளவு ரீல்ஸ் போடுறோம், எவ்வளவு பொய் பேசுறோம், எவ்வளவு ஸ்டிக்கர் ஓட்டுறோம். அண்ணன் கியூட்டா இருக்காருன்னு மக்களை நம்ப வைக்க எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு வந்து பார். இந்த சீட்டு கோட்டாவை அகில இந்தியத்துக்கு ஒதுக்கிட்டு ஆல் இந்தியா கோட்டாக்கு ஒதுக்கிட்டு மெட்ரோ சீட்ல உட்காந்துக்கிட்டு வராரு நம்ம மூளை இல்லாம முதலமைச்சர். ஆனவனோட இந்த உலகத்துல சல்லட போட்டு தேடி பார்த்தாலும் உன்ன மாதிரி ஒரு முக்காப்பையில எங்கேயுமே பார்க்க முடியாதுடா. ஒரு சின்ன ஏரிய தூள் வாடுற வேலையை கூட நேர்ல வந்து தொடங்கி வைக்கிற ஒரு அமைச்சரை இப்பதாங்க பாக்குறேன். நிஜமாவே மக்கள் எதிர்பார்த்த மாற்றம் இதுதாயா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதான் இல்ல. ஏன் சொல்றேன்னா, அந்த மேட்டடனைய திறக்க சொல்லி கடந்த 1 மாசமா விவசாயிகள் தான் போராடிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து சின்ன ஆறுதல் கூட சொல்ல வைக்கலாத அமைச்சரு இங்க வந்து மாசா பிஜிஎம் போட்டு ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காரு. மழைக்கு முன்னாடி கூவத்தை தூர்வாடுறது வழக்கமா நடக்கிறது தான். இது அந்த ஏரியா இன்ஜினியர் கிட்ட சொல்லியிருந்தாலே பண்ணிருப்பாரு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு ரீல்ஸ் தான் முக்கியம் வந்து நின்னாரு பாருங்க. அதனாலதான் இந்த ஆட்சியை நம்ம ரீல்ஸ் ஆட்சின்னு சொல்றோம். ரீல்ஸ் எடுக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரியே. நீ கிண்டல் பண்ற.
இது கிண்டல் இல்ல மாப்பிள, நக்கல். அப்பா எங்கன்னு காணோம் தேடினீங்களே, இப்போ தெர்றாரா? கேட்டு பாரு, கொதிக்கிற கோபம் கொண்டாளு. If you are bad, I am your dad. ஆமா, என்ன இது? நீங்களும் அதே மாதிரி? அதே டெய்லர், அதே வாடகை. நீ எல்லாம் ஒரு மனுஷன், இது உனக்கு கேவலமா இல்ல? கொஞ்சம் பாரு. கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. ஊராம் வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. எப்படி? ஊராம் வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்கன்னு அர்த்தம். இதுதான் அவங்க பொருள் எடுத்து அவங்களே அடிக்கிறது. ஊரா வீட்டு நெய்ல ஸ்வீட் தான் நாங்க செஞ்சோம். நீங்க என்ன பண்ணீங்க? முறுக்கு சுட்டீங்க, வடை சுட்டீங்க, அல்வா கிண்டி தமிழ்நாடு ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்கீங்க. ஊரா வீட்டு நெய்ல தான் எல்லாமே திமுக உருவாக்குன ஸ்கீம் தான். அதுக்கு ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருக்கீங்க. அப்ப இதெல்லாம் ஊரா வீட்டு நெய் இல்லாத உங்க வீட்டுல இருந்து செஞ்சு எடுத்து நெய்யா? தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே ஊரா வீட்டு நெய்ல தான் உங்க வண்டி ஓடுதுன்னு ஊருக்கே தெரியும். அதை பத்தி நான் பேச விரும்பல. உனக்கும் இதே மாதிரி ஓட்டணும்ல. என்னதான் மேக்கப் போட்டாலும் கழுத குதிரையாகாது. ஆட்சியில இருந்த ஆளா நீ? ஏண்டி எல்லா தடவையும் ஜெயிக்கிறதுனால நீ எம்ஜிஆர் ஆயிடுவியா, இல்ல கண்ணாடி போடுறதுனால கலைஞர் ஆயிடுவியா? யாரு நீ? உன்ன மாதிரி வேஸ்ட் எல்லாம் போஸ்டுக்கு வந்ததுனால தாண்டி நாடு நாசமா போச்சு. உங்களால தாண்டி தரதலையில தலைவன் ஆயிடுவான், அக்யூஸ்ட் எல்லாம் ஆடுறானு. பாக்குறது அவ்வளவு பெருமையா கருதுறாங்களே, விஜய் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? அவர் அடிக்காதப்பா, அவர் கட்சியில இருக்காருப்பா. என்னது கட்சியில இருக்கானா அப்படின்னு யார் சொன்னது? அவரே தான் சொன்னாரு. ஏய், ஆளுங்கட்சியில இருக்கியா இல்ல எதிர்கட்சியில இருக்கியா? அட நீ வேறப்பா, நான் தெரு கட்சியில இருக்கிறேன், அந்த நாள் கட்சியில இருக்கிறேன்னு தப்பா புரிஞ்சுக்கிறேன். தேர்தலுக்கு முன்பும் விஜய் முதல்வரான பிறகும் தமிழக வெற்றிக் கழகம் சமூக வலைதளங்களில் பல பொய்யான தகவல்களை பரப்பி வருவதாக தி ஹிந்து ஊடக நிறுவனம் ஆதாரத்துடன் விமர்சித்துள்ளது. போனா பொழைக்கிறதுக்கு எங்கிட்ட பிச்சை எடுக்க வேண்டியன்றா பாக்குறத பாரு. பொம்பளை சாடிய கரைச்சு ஒத்தவங்க தொலைச்சு போனாக்கிட்டு. பெண்கள் பாதுகாப்பை 100% உறுதி செய்வோம். நான் யார் தெரியுமா? விஜய் மோகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் மாவட்ட செயலாளர், உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாரு. கொலை பண்ணுவேன்ன்றாரு. பெண்கள் பாதுகாப்புன்னு மட்டும் சொல்றீங்க, ஆனா என்ன பாதுகாப்பு இருக்கு? இந்த மாதிரிதான் மாவட்ட செயலாளர் செய்ய சொல்லிருக்கீங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.